பேலரீனா வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் அசத்தலாம் பண்ணிட்டாங்க. ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்த்த பெஸ்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம், அதுவும் ஃபீமேல் லீடாக ஒரு கதை பண்ணுறாங்கன்னா நான் இந்த அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனதே கிடையாது. எக்ஸப்ட் ஸ்கார்லெட் ஜான்சன் நடித்த ஒரு சில படங்கள் கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஃபேன் பாயாக இருக்கிறதுனால நான் அப்படி ரசிச்சிருக்கேன். நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்புறமா பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்க ஒரு படம் முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜான் விக்கோட பிரான்ச் ஸ்டோரியான இந்த பேலரீனா தான். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, தக் லைஃப் படத்தில் சொல்லியிருந்தாங்க, நம்ம படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் கதையை தாண்டி அதில் எமோஷன் பயங்கரமாக இருக்கும். அந்த கதையில் அது நடந்ததுதானே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையில் அது நடந்தது. இது வந்து ஒரு கேங்ஸ்டர் கதை. அந்த கேங்ஸ்டர் கதைக்குள்ளே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா இருக்குது. அது எல்லாத்தையுமே லேயர் பை லேயராக ஸ்டேஜ் பண்ணி ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ, நம்ம படத்தோட ஹீரோயின் தான் ஹீரோவாக இருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து ஒரு கண் முன்னாடி இறந்து போகிறாரு. அதுக்கான காரணம், கையில் ஏதோ சிம்பிள் போட்டிருக்க ஒரு டீம் மெம்பர்ஸ் அவங்க அப்பாவை சாவடிக்கிறாங்க. இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த குழந்தை அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேற ஒரு டீம் கூட சேர்ந்து இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய காலப்போக்கில் வந்து அந்த ரிவெஞ்ச் அப்படின்றத கடந்து வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மிஷன் கொடுக்குறாங்க, இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்கள் அவங்கள காப்பாற்றணும். அண்டு ஹீரோயின் இருக்க கேங்கோட மெயின் பேசிக் திங்கே என்னென்னா, மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ட்ரெயின் ஆகிருக்கோம், யாரையும் அழிக்கிறதுக்காக இல்லை அப்படின்ற அந்த பாயிண்ட். இப்போது அந்த இடத்துல மீண்டும் அவங்க அப்பாவை சாகடித்த ஒரு குரூப்போடைய அந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் ஒருத்தனுடைய கையில் இருக்குது, அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ அதை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுடைய ஹெட்டுக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு போகாதுன்னு அவங்க ஹெட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டியும் ஹீரோயின் அங்கே போய் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றதான் இந்த படத்துடைய கதையாக. அண்டு மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த கதையை ஒன்றுன்னா எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வயசில் ஒரு அப்பாவை இழக்கிற ஒரு ஹீரோயின், அது ஒரு லேயராக வச்சுட்டாங்க. அங்கேயும் ஒரு ரிவெஞ்ச் ஒன்று பில்ட் ஆகிடுது. ரெண்டாவது லேயர், அந்த ஹீரோயின் எல்லா கலைகளும் கற்றுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரிவெஞ்சுன்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தாங்க, அதுலேருந்து அவங்க வெளியில் வராங்க. வெளியில் வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னா, இந்த டீம் மெம்பர்ஸோடைய வேலையை என்ன இருக்குன்னா ஒருத்தரை காப்பாற்றுறது அப்படின்றது இருக்குது. அங்கே காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது இவங்கள மாதிரியே சின்ன வயசில் இருக்க வேற ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. பட் அந்த அப்பாவை கொல்கிற இடத்துல இவங்களே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவை கொல்ல வேணான்ற முடிவு எடுக்கிறாங்க. அந்த குழந்தை காணாமல் போயிடுது. அப்போ இந்த குழந்தையை காப்பாற்றணுன்ற அந்த பார்வைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் யார் இவங்க அப்பாவை சாவடிச்சாங்களோ அந்த லீடர் அங்கே இருக்கான்றது தெரிய வருது. ரிவெஞ்ச் ப்ளஸ் அந்த குழந்தையை காப்பாற்றணுன்ற ப்ரெஷர் அந்த ஹீரோயினுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி அந்த ஹீரோயினோட கேரக்டர் ஆர்க்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸுங்க படத்தில் அதில் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸில் நார்மலாக ஒரு ஹீரோ எப்படி அடிப்பார், ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி அப்படி ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக அடியும் வாங்குறாரு, அடியும் கொடுக்குறாரு. ஆனால் நிறைய அடி வாங்குறாரு. அப்படி ஒரு அடி வாங்குறாங்க இந்த ஹீரோயின். அடுத்த ஃபைட் சீக்வன்ஸ் அதை விட கொஞ்சம் பெட்டராக வராங்க. அதுக்கு அடுத்த ஃபைட் சீக்வன்ஸ் அதை விட பெட்டராக வராங்க. கடைசி ஃபைட் சீக்வன்ஸ் ஜான் விக்கே எதிர்த்து நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னு. பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அண்ட் ஒரு கேமியோ கேரக்டர் உள்ளே வராருன்னா இது வரைக்கும் நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, அந்த கேமியோ கேரக்டர் ஹீரோ கேரக்டரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட கேமியோ கேரக்டர் இருக்காரு தெரியுங்களா, ஜான் விக்கு. எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எத்தனை கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற பாயிண்டில். ஆனால் அந்த கேமியோ வரும்போது அது தேட்டர் மூமெண்ட்டாகவும் இருக்கணும், பட் அந்த கதைக்குள்ளேயும் அந்த கேரக்டர் இருக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஃப்ரேமை வச்சு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த கேரக்டரை இறக்கி வச்சுருந்தாங்க. அண்ட் ஜான் விக்கோட ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த நாய்க்காக பண்ண ஃபைட்டை அந்த சின்ன வயசில் இந்த ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படியும் ஒரு கனெக்ட் இருக்குது. இந்த ஸ்டோரி இங்கேயும் மீட் ஆகிருக்கு. சம்மந்தம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் மிக முக்கியமான ஆட்களை வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் மீட் பண்ணியிருப்போம். அவங்க நமக்கு பக்கத்துலேயே தான் இருந்திருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்கள பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பாயிண்ட்டை நம்ம படங்களில் பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அது எல்லாத்தையும் படத்துக்குள்ளே கொண்டு வர்றது, அது கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணுறது, ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அது அவ்வளோ நீட்டாக அவ்வளோ கிளாரிட்டியோடு பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு ஹீரோயின் எல்லாரையும் அடித்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்காக ஹீரோ அதை பார்த்திங்கன்னா அந்த படத்தோட எடிட்டராக இருக்கவர் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட் சீக்வன்ஸை நம்ம காட்டவே வேணாம்,
மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அடி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க எங்கேருந்து வெளியில் வராங்களோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபைட் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருந்தாருங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டேஜிங்க. ரொம்ப திருப்திகரமாக இருந்தது, மனசுக்கு நிறைவாப்பா ரொம்ப நாள் கழித்து செம்ம ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலு. அண்ட் ஜான் விக்கோட கேரக்டரும் அவர் வரும்போது ஒரு வாட்டியும் ஹீரோயினை லாக் பண்ணிடுறாரு, முடிஞ்சது உன் கதைன்னு. என்ன இருந்தாலும் இந்த காயினுக்கு 2 சைடு மாதிரி படத்தில் வரா மாதிரி அவர் நல்லவராகவும் இருக்கார், கெட்டவராக இருக்கார். கெட்டவராக ஏன் இருக்காருன்னா, கெட்டவங்களாக இருக்காங்கன்னா அவங்க கெட்டவராக இருக்கார். நல்லவங்களாக இருக்காங்கன்னா அவர் ரொம்ப நல்லவனாக இல்லை, ஆனால் அவருக்கு சான்ஸ் தந்துகிட்டே இருக்கார். ஏன்னா ஜான் விக்கால் எல்லாமே முடியுன்றது அவருக்கு தெரியும். மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும். அண்டு நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் கைதியில் இந்த மிஷின் கன் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சீன் இருக்குல்ல, ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, அப்படி ஒரு இம்பேக்ட் இந்த படத்துலையும் ஒரு சீனில் இருக்குது. அந்த வெப்பனை காட்டுற அந்த விதமாக இருக்கட்டும், அந்த வெப்பனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அண்ட் அந்த வெப்பன்லேருந்து வர அந்த நெருப்பு ஜுவாலையை ஒரு ட்ரோன் கேமராவில் ஒரு ரோலிங் ஷாட்டில் ஒன்று காட்டியிருப்பாங்க. அப்பா நான் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்றீங்க. படத்தோட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி வரைக்குங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஜான் விக் என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணுன்றதை ரொம்ப எவிடெண்ட்டாக அவங்க காட்டவே இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக அப்படி கொண்டு போயிட்டே இருந்தாங்க, ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கதையாக வச்சுருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஜான் விக் என்ட்ரிக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்றது தேவைப்படுது. அதை யூஸ் பண்ணி ரொம்ப கம்ப்ளீட்டான கரெக்டான ஒரு ஆக்ஷன் ட்ராமா படத்தை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இந்த படத்துடைய டைரக்டர் லென்னுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் இந்த ஜான் விக்கோடைய பிரான்ச்சான பெல்லரீனாவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். என்ன மாதிரி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் நோட்டீஸ் பண்ண மாதிரி நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுருக்கீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.